வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் பொமோகிரானட் அண்ட் அவகாடோ வச்சு ஒரு குவாக்கமோலி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு நாச்சோஸ் சிப்ஸு, இந்த டோட்டிலா சிப்ஸோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்டா பிரெட் சிப்ஸோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பீட்டா பிரெட் சிப்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் வீட்லேயே இது ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் அவகாடோ எடுத்திருக்கேன். மாதுளை விதை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக மல்லித்தழை, சில்லி ஃப்ளேக்ஸ், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள், பொடியாக பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயம், குடமிளகா, பூண்டு வந்து திருவி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இப்போ தீபாவளி சீசன் வேறு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெவி ஸ்நாக்ஸுக்கு பதில் ஆயிலி அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அவகாடோ வந்து ஃபஸ்ட்டு பாதியாக நறுக்கி அந்த விதை நீக்கி ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கினேன். 2 அவகாடோ எடுத்துக்கினேன். இந்த அவகாடோ நார்மலாக ஸ்கூப் பண்ண உடனே அதில் எலுமிச்சம்பழம் சேர்க்கணும், இல்லைனா அது கருத்து போகும். இங்கே பார்த்தீங்களா, கருத்து போச்சு. நான் கொஞ்சம் நேரம் விட்டு வேறு வேலை பார்க்குற நேரம் கருத்து போச்சு. ஸோ இப்போ இந்த அவகாடோ வந்து ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிடணும். இது வந்து சீக்கிரமாக கருக்கும் இந்த ஃப்ரூட்டு. ஸோ ஆனமட்டுக்கும் லைம் ஜூஸ் சீக்கிரமாக புழிஞ்சு எடுத்து வச்சுட்டா அது ஒன்றும் ஆகாது. இப்போ இதில் பொடியாக வெங்காயம், பச்சை மிளகா, திருவன பூண்டு, சீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டேன். இப்போ இதுலேயே மாதுளை விதைங்களும் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து கொடுத்து நல்லா நசுக்குன போல் கலக்கணும். அப்போ தான் அந்த மாதுளை விதை சாறு அதில் இறங்கும். இப்போ இந்த மாதுளை விதைலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா சில்டாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது நான் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு இதை நான் வந்து சர்வ் பண்ணிட போகிறேன். நாச்சோஸோடு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சீஸ் நாச்சோஸ் கிடைக்குது, அதெல்லாம் பேக்டுங்க. நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஹெவி ஆயிலி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அண்ட் தீபாவளி சீசனுக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது மேலே கொஞ்சமாக மாதுளை விதை தூவி நான் சர்விங் பவுலில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நாச்சோஸ் சிப்ஸோட அமேசிங்காக க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.